சினிமா உலகம் ஒருவருக்கு வாய்ப்பு எப்படி கொடுக்கும் எப்படி எடுக்கும் என யாராலையுமே சொல்ல முடியாதுங்க. கீழே இருப்பவங்கள மேலேயும் மேலே இருப்பவங்கள கீழேயும் கொண்டு போகும். ஒருவரை பார்க்க முடியுமா என ஏங்கிய ஒருவர் அவர் கூடயே சேர்ந்து நடிக்கிற வாய்ப்பையும் கொண்டு வரும். அதுதாங்க சினிமா. வாலி படம் மூலமாக தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமானவர் தான் எஸ்.ஜே. சூர்யா அவர்கள். முதல் படத்திலேயே வித்தியாசமான கதைக்களத்தை தொட்டிருப்பாரு. அஜித்துக்கும் இந்த படம் ஒரு வெற்றி படமாக தான் அமைஞ்சிருக்கு. இதனை தொடர்ந்து விஜய் ஜோதிகாவை வச்சு குஷி படத்தை இயக்கியிருப்பாரு. தமிழ் சினிமாவில் இதுதான் கிளைமேக்ஸ் என சொல்லி படத்தை துவங்கிய ஒரே இயக்குனர் எஸ்.ஜே. சூர்யாவாக தாங்க இருக்கும். இந்த படமும் சூப்பர் ஹிட் அடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் சில படங்களில் இயக்கி அதில் அவரே ஹீரோவாகவும் நடிச்சிருப்பாரு. ஒரு கட்டத்தில் மற்ற இயக்குனர்களோட படங்களில் நடிக்க துவங்கிய எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் இப்போ முழு நேர நடிகராகவே மாறியிருக்காருங்க. சில படங்களில் வில்லனாகவும் சில படங்களில் ஹீரோவாகவும் கூட நடிச்சிருக்காரு. மாநாடு படத்தில் போலீஸ் இன்ஸ்பெக்டராக சிறப்பாக நடித்து ரசிகர்களை கவர்ந்திருக்காரு. அதே போல் ஆதி ரவிச்சந்திரன் இயக்கத்தில் உருவான மார்க் ஆண்டனி படத்தில் அசத்தலாம் நடித்து ரசிகர்களோட மனசில் இடம் பிடிச்சிருப்பாரு. இப்போ சங்கர் அவர்களோட இயக்கத்தில் இந்தியன் 2 படத்தில் கமல் கூட நடிச்சிருக்காரு. இது பற்றி ஊடகம் ஒன்றில் பேசிய அவர், லயோலா கல்லூரியில் படித்து முடிச்சதுக்கு அப்புறம் கமல் அவர்கள் மருதநாயகம் படத்தை எடுப்பது கேள்விப்பட்டு அந்த படத்தில் உதவி இயக்குனராக வேலை செய்ய வாய்ப்பு கேட்டு போனேன். எஸ் டெல்மி அப்படின்னு சொன்னார். என் பெயர் ஜஸ்டிஸ் சார் அப்படின்னு சொன்னேன். எஸ் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என் பெயரை அவ்வளவு ஸ்டைலாக யாருமே உச்சரித்தது இல்லை. ஆனால் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. அவராலையும் அந்த படத்தை எடுக்க முடியல. ஆனால் என்னோட பயணத்தில் கமல் சார் கூட நடிக்கிறேன் என்பது மிகப்பெரிய சந்தோஷம்தான். இந்தியன் 2 மற்றும் இந்தியன் 3 ஆகிய 2 படங்கள்லையும் கமல் சார் கூட அதிக காட்சியில் நடிச்சிருக்கேன் என எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் நிகழ்ச்சியோடு கூறியிருக்காருங்க.